சென்னையில் மிகவும் பிரபலமான அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். அறுபடை வீடுகளுக்கு எதற்கும் செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வடபழனி ஆண்டவரை தரிசித்தால் அந்த பலன் இங்கு கிட்டுவதால் எண்ணற்ற பக்தர்கள் தினந்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த கோவிலுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில், பேருந்து வசதி எல்லா ரூட்டுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் வந்து காலையிலே திறந்துடுறாங்க. பள்ளி எழுச்சி இப்போ மிகவும் பிரபலமாக இருக்குது. காலையில் 5 மணிக்கே திறந்துடுறாங்க. மதியம் ஒரு 12:30-1 மணி வரைக்கும் இருக்கும். அது வந்து விசேஷ நாட்களை பொறுத்தது. ஈவினிங்கில் ஒரு 4லேருந்து நைட்டு 8-9 வரைக்கும் இருக்கும். கித்திகை நாட்கள் மற்றும் முகுந்தனுக்கு உகந்த நாட்களில் எப்பவுமே திறந்திருக்கும் இந்த கோவில். மேக்சிமம் எல்லா நாள்லேயும் வந்து 1 or 2 hours ஆகும் முருகரோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு. வீக்கெண்டில் போகிறதோட வீக் டேயில் போனீங்கன்னா ஓரளவு சீக்கிரமாக தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1860 அண்ணாசாமி என்பவர் தீராத வயிற்று வலியில் அவதிப்பட்டிருக்காரு. அவர் ஒரு தீவிர முருக பக்தர். அப்போ வந்து அவர் திருத்தணி, திருப்போரூர் அந்த கோவில்களில் போயிட்டு வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்காரு. அங்கே ஒரு சாது இவரை வந்து சந்திச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு முருகர் படத்தை கொடுத்து அதை வந்து வழிபடுமா சொல்லியிருக்காரு. அதை வந்து அவர் வீட்டில் வந்து இங்கே சென்னையில் வழிபட்டிருக்காரு. அதுக்கு பூஜை பண்ணி தினமும் தீவிரமாக வழிபாடு செஞ்சுருக்காரு. அதோட விளைவாக ரொம்ப சீக்கிரத்துலேயே அவருக்கு அந்த தீராத வயிற்று வலி குணமாயிருக்கு. அது குணமானனால அவருக்கு முருகர் கனவில் வந்து அவருக்கு ஒரு சந்நிதி கோவில் எழுப்புமாறு கேட்டிருக்காரு. அவரோட காலத்துக்கு பிறகு அவரோட சீடரான ரத்னசாமி என்றவர் வந்து அவரோட குருவோட வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே கோவில் எழுப்பியிருக்காரு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். இதோட கும்பாபிஷேகமும் இப்போது ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடுக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து முருகனை வழிபட்டால் அதற்குரிய எல்லா பலன்களும் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனாலேயே இங்கு தினந்தோறும் வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கு. இங்கு அத்திமரம் ஒன்று கோவிலில் இருக்குது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து வேறு எந்த கோவிலில் இருக்க சந்நிதிலையும் பாத விரிச்சி அணிஞ்சிருக்க மாட்டார். அதாவது காலணி போட்டிருக்க மாட்டார். அது இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
இங்கே வரும் பக்தர்கள் சொல்கிறது என்னென்னா, என்ன வேண்டுதல் இருந்தாலும் மனமுருகி முருகனை வேண்டுனா அது அந்த வேண்டுதல் சில நாட்கள்லேயே நிறைவேறதா சொல்கிறாங்க. அதனாலேயே முன்ன இருந்ததை விட இப்போது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களும் இந்த கோவிலுக்கு வடபழனி ஆண்டவரின் அருளை பெறுங்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம்.